एक समय की बात है। एक बेटा और पापा दोनों एक गधे में बैठ के जा रहे हैं। दोनों बैठ के जा रहे हैं। तो एक गांव से गुजर रहे थे, तब वहाँ के लोग पीछे से बोल रहे हैं, एक समय की बात है, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. தமிழில் சொல்லணுன்னா ஒரு சமயத்தில் நடந்த விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஏக் பேட்டா और பாப்பா दोनों, ஒரு மகன் அப்புறம் அப்பா, ரெண்டு பேரும் அப்படின்னு அர்த்தம். दोनों அப்படின்னா ரெண்டு பேரும் அப்படின்னு அர்த்தம். एक गधे में बैठकर जा रहे हैं அப்படின்னா ஒரு கழுதை, கதா அப்படின்னா கழுதை, கழுதையின் மீது அப்படின்றதுக்கு தான் கதே மே அப்படின்னு வருது. கதா அப்படின்னு சொன்னால் கழுதை, கதே மேனா கழுதையின் மீது, பேட்கர் உட்காந்து, ஜா ரஹே ஹே போயிட்டுருக்காங்க. அதாவது இது பாஸ்ட் தான், பட் அந்த கதையை நேரில் பார்த்தது போல் நான் சொல்லியிருக்கேன், அதனால் ஜா ரஹே ஹே போயிட்டுருக்காங்க. தோ ஏக் காவ் சே, அப்போது ஒரு ஊரில் இருந்து அப்படின்னு அர்த்தம். குசர் ரஹே தே கடந்து செல்கிறார்கள். தப் வஹா கே லோக் அப்படின்னா அப்போ அங்கே உள்ள ஆளுங்க அப்படின்னு அர்த்தம். வஹா கே லோக் அப்படின்னா அங்கே இருப்பவர்கள், இருக்கும் ஆளுங்க அப்படின்னு அர்த்தம். பீச்சே சே போல் ரஹே ஹே கி, பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா கி அப்படின்றது என்னன்னா என்ன பேசுனாங்கன்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வார்த்தைகள் வரும். புது புது வார்த்தையாக தான் நான் கற்றுக் கொடுப்பேன். பேசிக் ஹிந்தியை தவிர சரளமாக பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் கற்றுக் கொடுக்குற சென்டென்ஸ்லேயே குட்டி வேர்டையும் தனியாக மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ये दोनों बाप बेटे को जरा सा भी रहम नहीं, जरा सा भी दया नहीं कि एक जानवर के ऊपर दोनों बैठ के जा रहे हैं. ये दोनों बाप बेटे को जरा सा भी रहम नहीं है அப்படின்னா இந்த அப்பனுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ரெஹம் அப்படிங்கிறதும் இரக்கம்தான். ஜரா சாபி தயா நெய் ஹே, அதுவும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ரெஹம் தயா ரெண்டுமே இரக்கம் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஜரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட, தோடா சாபி தயா நெய் ஹே அப்படின்னாலும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஜரா சாபி தயா நெய் ஹே அப்படின்னாலும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஜரா தோடா ரெண்டுமே கொஞ்சம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏக் ஜான்வர் கே ஊப்பர் தோனோ பேட்கர் ஜா ரஹே ஹே, ஒரு மிருகத்துக்கு மேலே உட்காந்து போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்களாமா. இதை மொத்தமாக சொல்லணுன்னா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் ஒரு மிருகத்துக்கு மேலே ரெண்டு பேரும் உட்காந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். तो पापा बोलते हैं तू बैठ जा, मैं उतर जाता हूँ. तो उतर जाते हैं. फिर थोड़ी देर पैदल जाते हैं, गधे को पकड़ते हुए वो बेटे को उसके ऊपर बिठाते जा रहे हैं. तो पापा बोलते हैं அப்படின்னா அப்போ அப்பா சொல்றாரு, तू बैठ जा, நீ உட்காந்துக்கோ, मैं उतर जाता हूँ, நான் இறங்கிக்கிறேன். तो उतर जाते हैं அப்புறம் இறங்கிடுறாங்க. फिर அப்புறம் थोड़े देर पैदल जाते हैं, கொஞ்ச நேரம் நடந்து போகிறாங்க. கதே கோ பக்கடத்தே ஹுவே, கழுதையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகிறாங்க. வ பேட்டா கோ, பேட்டே கோ அப்படின்னா அந்த பையனை, உஸ்கே ஊப்பர் அதன் மீது, பிட்டால்தே ஜா ரஹே ஹேன் உட்கார வைத்து போகிறாங்க அப்படின்னு அர்த்தம்.
फिर से एक गांव आता है, उस गांव से गुजर रहे थे, तो वहाँ के लोग भी पीछे से बोलते हैं ये कैसा आदमी पागल है, छोटे बच्चे को उसमें चढ़ा दिया है, वो बेचारा मूका जानवर मतलब बेजुबान जानवर है, उसको दया नहीं आ रही है. फिर से एक गांव आता है, திரும்பவும் ஒரு ஊர் வருது, उस गांव से गुजर रहे थे, அந்த ஊர்ல இருந்து கடந்து செல்கிறார்கள், तो वहाँ के लोग भी, அந்த ஊரில் இருக்கும் ஆளுங்களும் அப்படின்னு அர்த்தம். पीछे से बोलते हैं, பின்னாடி இருந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ये कैसा आदमी पागल है, இந்த ஆள் எப்படி லூஸ் ஆவேன் அப்படின்றாங்க. छोटे से बच्चे को उसमें चढ़ा दिया है, சின்ன பையனை அது மேலே ஏற்றிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. वो बेचारा मुक्का जानवर, அந்த பாவம் அது வாயில்லாதது அப்படின்னு சொல்கிறது. மத்லப் அதாவது பேசுபான் ஜான்வர் அப்படின்னா வாயில்லாத மிருகம் அப்படின்னு அர்த்தம். பேசுபான் அப்படின்னா வாயில்லாதது, ஜான்வர் அப்படின்னா மிருகம். முக்கானாலும் சேம் அர்த்தம் தான். பட் இந்த முக்கா எந்த ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஃப்ளோவில் என் வாயில் வந்துருச்சு, பட் அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. உஸ்கோ தயா நஹி ஆ ரஹி ஹை, அவனுக்கு இறக்கமே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாயில்லா மிருகத்தை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, இறக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் எப்படி பேசுகிறாங்க அதை தான் கவனிக்கணுமே தவிர தமிழ் மாதிரி ஹிந்தியில் இல்லையே அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஹிந்தியில் இப்படி தான் பேசுவாங்க, ஸோ அதை தான் நம்ம பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும், அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? तो उसके पापा क्या करते हैं, उसको भी नीचे उतार देते हैं. फिर तीनों भी पैदल जाते हैं. फिर एक गांव आता है, तो वहाँ पे फिर से 2-4 लोग पीछे से बात करते हैं, कैसे बेवकूफ़ आदमी हैं जो गधे को ऐसे ही छोड़ दिए और खुद पैदल जा रहे हैं. उसके पापा क्या करते हैं, அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா उसको भी नीचे उतार देते हैं, அவனையும் கீழே இறக்கி விடுறாங்க. फिर तीनों भी पैदल जाते हैं, அப்புறம் 3 பேருமே நடந்து போகிறாங்க. फिर एक गांव आता है, तो वहाँ पर, அப்புறம் ஒரு ஊர் வருது, அங்கே அப்படின்னு அர்த்தம். வஹாப்பர் அப்படின்னா அங்கன்னு அர்த்தம். பேசுகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அந்த பர் அப்படிங்கிற வார்த்தை தான் வஹாப்பே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் படிக்கிறத விட நம்ம நார்மலாக பேசி பழகிறது தான் நம்மளுக்கு பெட்டர். அதை தான் நான் கோச்சிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். படிப்பு மூலியமாக கற்றுக்கிறது வந்து நம்ம மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா எழுத்தில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எங்கே போகிறீர்கள், எங்கே இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் நம்ம நார்மலாக பேசுனா அது எல்லாரையும் போலவே நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். फिर से 2-4 लोग फिर से बात करते हैं, திரும்பவும் 4-5 ஆளுங்க அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து அந்த 4-5 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 2-4 அப்படின்வாங்க. சேம் அர்த்தம் தான், ஆனால் நம்பர் மட்டும் வேறு. 4-5 பேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த 2-4 லோக். 2-4 பேர். ஃபிர்சே திரும்பவும் பாத் கர்த்தே ஹேன் பேசுகிறாங்க. கேசா பேவக்கூஃப் ஆத்மி ஹே, எவ்வளோ முட்டாள் ஆள் இவன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஜோ கதே கோ ऐसे ही छोड़ दिया है, அந்த கழுதையை அப்படியே விட்டுட்டாங்க. और खुद पैदल जा रहे हैं, அப்புறம் தான் நடந்து போகிறாங்க, கழுதையை அப்படியே விட்டுட்டு அப்படின்னு இவன் முட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. मतलब इस कहानी से हमें ये सीख मिलती है कि लोगों का काम है कहना, लोगों का बात मानोगे तो हम नहीं जी पाएंगे. लोगों को जो कुछ भी है कहना कहने दो, जो कुछ भी है बोलना बोलने दो, उसको नज़रअंदाज कर दीजिए और अपना जीवन में जो करना है वो करके दिखाइए. ठीक है ना? मतलब ये कहानी से हमें
ये सीख मिलती है कि அப்படின்னா இந்த கதை மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால் அப்படின்னு அர்த்தம். लोगों का काम है कहना, लोगों का बात मानोगे तो அப்படின்னு பேசுறது தான் ஆளுங்களோட வேலை அப்படின்னு அர்த்தம். அவங்க பேச்சை கேட்டால் அப்படின்னு கீழே இருக்கிறது லோகோ கா பாத் மானோகே தோ கேட்டால் ஹம் நஹி ஜீ பாயேங்கே நம்மால் வாழ முடியாது. லோகோ கோ ஜோ குச் பி ஹை கஹனா கஹனே தோ என்ன பேசணுமோ ஆளுங்களுக்கு பேசட்டும். ஜோ குச் பி ஹை போல்னா போல்னே தோ எது வேணாலும் பேசட்டும். உஸ்கோ நசர் அந்தாஜ் கர் தீஜியே அதை கண்டும் காணாமல் விட்டுருங்க, அதாவது கண்டுக்காமல் விட்டுருங்க. நசர் அந்தாஸ் அப்படின்னா கண்டு கொள்ளாமல், கர் தீஜியே அப்படின்னா விட்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். और जो अपने जीवन में करना है அப்படின்னா அப்புறம் நாம் எதை செய்ய வேண்டுமோ அப்படின்னு அர்த்தம். वो करके दिखाइए அப்படின்னா அதை செஞ்சு காமிங்க அப்படின்னு அர்த்தம். ठीक है ना, ஓகே தானே அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் பண்ணும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பேவக்கூஃப் அப்படின்னா என்ன ஆன்சர், தமிழில் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள்.